ஜாஸு ரோஸு 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா உங்களை கடைக்கு போயிட்டு வர சொன்னேன். வீட்டில் ஒரு ஜாமியா இல்லை, வாங்கிட்டு வந்தாலே அம்மா உங்களுக்கு சாப்பாடு ஆக்கி தருவேன். 2 பேரும் எந்திரிச்சு போங்க. அம்மா நீங்க முதல்ல காசை தாங்க. காசு அந்த பீரோ மேல வச்சிருப்பேன் அம்மா, அதை எடுத்துட்டு போய் அம்மா லிஸ்ட் எல்லாம் உள்ள வச்சிருக்கேன், நீங்க கொண்டு போய் வாங்கிட்டு வாங்க. ஜாஸு ரோஸு 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க பேசி விளையாண்டுட்டு இருக்கோமா. விளையாண்டுக்கிட்டே இருந்தா கடைக்கு எப்ப போறது? அம்மா காசு எல்லாம் எடுத்து வச்சுட்டே வேமா வாங்க, 2 பேரும் வந்து கடைக்கு போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. இந்த பிள்ளைய 2 பேரும் கடைக்கு போச்சோன்னா எங்க ஒன்னும் அசைய மாட்டேங்குதுகளே. ஐயோ வரேங்கம்மா. ஆண்டி ஆண்டி. யாரு? லில்லியா? வா லில்லி. ஆண்டி ரோஸ் ஜாஸ் எங்க ஆண்டி? அதுக்கு 2 ஹாலில் விளையாண்டுட்டு இருக்குங்க. நான் அப்ப இருந்து கடைக்கு போங்கன்னு சொன்னா 2 எந்திரிக்க மாட்டேங்குதுங்க. நீ கூட சேர்ந்து போய் கடைக்கு போயிட்டு வா, 3 பேரும் சேர்ந்து போயிட்டு வாங்க. சரிங்க ஆண்டி. ரோஸ் ஜாஸ் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வெளியே விளையாடு வருவோம் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன்டி. வேற கடைக்கு வேற போக சொல்லிட்டாங்கடி, அதாண்டி ஒரே கடுப்பா இருக்கு. ஆனா நாங்க எங்கேயோ கடைக்கு போகாம நானும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்ல, நம்ம 3 பேர் சேர்ந்தே கடைக்கு போமா? சரி போலாண்டி. சரிடி அம்மாட்ட கூட வாங்கிட்டு வரேன்டி. சரி ஜாசு போய் வாங்கிட்டு வா. சரி லில்லி. அம்மா அம்மா. வா ஜாசு, இப்பதான் நீ எந்திரிச்சு வர்றியா? வாங்க. எடுத்து கொடுங்கம்மா கூடைய. கூடாமா பக்கத்துலதான் இருக்கு, எடுத்துட்டு போ. சரிங்கம்மா. லில்லி ரோஸ் வா போலாம் கடைக்கு வாங்க. 3 பேரும் போறது சரி, பத்திரமா ரோட்ல போயிட்டு வாங்கப்பா. சரிங்க ஆண்டி. அக்கா என்னக்கா என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க இருக்கனேக்கா, இப்பதான் பிள்ளைகளை கடைக்கு போயிட்டு வர சொன்னீங்கக்கா. அப்படியா? சரி சரி. என் மகன் என்ன பண்ணுது? அந்த புள்ளியமா போயிருக்கு? ஆமா இருக்கனேக்கா, இப்பதான் லில்லி வந்தா, லில்லியும் கூட போறேன்னு போயிருக்காக்கா. அப்படியா? அந்த பிள்ளை ஒன்னும் சாப்பிட கூட இல்ல. நீ அந்த பிள்ளை கடைக்கு நீ கூப்பிட்டியா? சாப்பிடட்டும், பிள்ளை ஜாமான் வாங்கிட்டு வரட்டும், நானே சாப்பாடு கொடுத்துறேன்க்கா. சரிங்கக்கா. சரி பிள்ளைய பாத்துக்கங்க, நான் சத்த நேரம் உங்களை உட்காந்துருக்கேன். சரிங்கக்கா, வர பார்த்து கூட போங்க. இருக்கட்டும்க்கா, நான் போய் அவருக்கு போய் சாப்பாடு ஆகணும். சரி நான் போய் வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போய் சாப்பாடு ஆகிட்டு இருக்கேன். சரிக்கா, வரவும் நான் அனுப்பிச்சி விட்றேன்க்கா வீட்டுக்கு. சரிங்கக்கா. சரி வரேன்க்கா. சரிக்கா. வண்டில வருது பாத்து வாங்கடி. ஆமாடி. குடுடி ஜாஸ்தி, இந்த கூடைய நான் வச்சுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, அம்மா எனக்கு தானே கொடுத்தாங்க. போடி. குடுடி. ரோசி அம்மா தானே எனக்கு கொடுத்தாங்க. டி நான் கூட பிறந்த அக்கா தான் டி, ரோஸ் இல்லடி ரோஸ் டி. சரி என்னமோ ஒரு பேரு. அக்கா ரோஸ் அக்கா, அம்மா தானே எனக்கு அது கொடுத்தாங்க. ஆமா. குடுடி எனக்கு, நீ ஏற்கனவே ஒல்லியா இருக்க, எனக்கு குடி குடு. அவள ஒண்ணுமே தூக்க மாட்டா, இப்பதான் தூக்குறா. அதிசயம் தூக்குறதே வா. எனக்கு குடுடி ப்ளீஸ் டி. சரி வாங்கி கேண்டிருந்து எடுத்துக்க. கைய வச்சு வர்றது இப்ப சந்தோஷமா? வெரி 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 சந்தோஷம். கிளப். சரி வாங்க போலாம், டைம் ஆச்சு. ஆமாடி. நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன்டி. வண்டி வேற நிறைய வருது, ரோட்ல வேற நீங்க சண்டை போறீங்க, மெயின் ரோடு வேற. ஆமா ரோஸ் சொன்னாதே கரெக்ட். நீங்க 2 பேர் சண்டை போடாம இப்ப வாங்க. சரி வண்டி வருதுனே, பாத்து போடி. சொல்ல
பசங்களா என்னாச்சு பசங்களா என்னாச்சு உங்களுக்கு யாருனாச்சு இந்த குழந்தைக்கு என்னாச்சு பட்டுருச்சு. ஐயோ ரத்தம் நிறைய போகுது ஆம்புலன்ஸ் கால் பண்ணுமே ஐயோ ஜீப்ல யாரோ வந்து ஏத்தி விட்டு போயிட்டாங்க. சரி சரி உங்க பேரண்ட்ஸ் யாருக்கா நீங்க வந்து சொல்லுங்க நான் ஆம்புலன்ஸ்க்கு நான் கால் பண்றேன் ஓகே அங்கிள். இதுதான் நீங்க ரோட்ல போகாம கவனமா போகணுன்ற நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க போன் மட்டும் கொடுங்க அங்கிள். சரி ஓகே வெயிட் பண்ணுங்க நான் முதல்ல ஆம்புலன்ஸ்க்கு நான் வந்து கால் பண்ணிடுறேன் நீங்க வெயிட் பண்ணுங்க சரியா ஓகே அங்கிள். ஹலோ ஆம்புலன்ஸுங்களா ஹலோ சார் யாராவது லைன்ல இருக்கீங்களா சார் இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார் ஒரு குழந்தை ரோட்டில் அடிபட்டு கிடக்குறாங்க ஒரு ஆம்புலன்ஸ் வேணும் சார் சார் அட்ரஸ் சொல்கிறேன் சார் நோட் பண்ணிங்க சார் ஹைவே ரோடு சார் இதான் சார் எங்கள் அட்ரஸ் நீங்கள் வந்துடுங்க சார் பசங்களா உங்கள் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் உங்கள் வீட்டில் யார் நம்பராக இருந்தால் ரெண்டு கொடுங்க ஓகே அங்கிள். எனக்கு தெரியும் அங்கிள். சொல்லு பாப்பா நம்பர் சொல்லுங்க 80 80 44 44 68. ஓகே பாப்பா நான் இந்த போட்டேன் இந்த கால் போகுது ஓகே. ஹலோ யாருங்க பேசுறது ஹலோ நீங்க யாரு பேசுறது? மேடம் இங்கே ஒரு குழந்தைக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம் நான் கேட்டதுக்கு உங்களோட நம்பர் வந்து கொடுத்தாங்க இந்த குழந்தைக்கு என்ன ஆக்சிடென்ட்? என்ன சார் சொல்றீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? ஒன்றும் இல்லை மேடம் நீங்கள் பயப்பட வேணாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இந்த ஏரியா மெயின் ரோட்டில் தான் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு நீங்கள் கொஞ்சம் வேகமாக வாங்க மேடம் இந்த நம்பர் யார் சார் உங்களுக்கு கொடுத்தது? உங்கள் குழந்தை தான் மேடம் கொடுத்தாங்க நீங்கள் கொஞ்சம் முடிஞ்சாலும் வேகமாக வாங்க மேடம் ஐயோ கடவுளே என் பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இந்த வந்துட்டே சார் எந்த இடம் சொன்னீங்க? பக்கத்தில் இருக்க மெயின் ரோடு தான் மேடம் ஐயோ பிள்ளைகளுக்கு கடைக்கு அனுப்பிச்சு தப்பா போச்சு. இந்த வரோம் சார். ஓகே ஐயோ இந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த அர்க்கணியக்கா வேற எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. அர்க்கணியக்கா எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியலையே. பிள்ளைகளுக்கு யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ அக்கா 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 அர்க்கணியக்கா என்னக்கா ஐயாக்கு காலுகிற என்னாச்சு அக்கா நல்ல நேரத்துக்கு வந்தீங்கக்கா. அக்கா இப்போதான் யாரோ ஃபோன் போட்டாங்க அக்கா. ஹைவே ரோட்ல இருக்காங்களாக்கா. பிள்ளைகளுக்கு யாருக்கும் அடி போட்டுருச்சாக்கா. ஐயோ என்னக்கா சொல்ற என்னாச்சுன்னு தெரியலையேக்கா. ஐயோ என்னக்கா சொல்ற இப்பத்தே நான் என் பிள்ளைய நினைச்சுக்கிட்டே வந்தேன் என் பிள்ளை கூட சாப்பாடு கூட கொடுக்கலையே நானு அக்கா யாருக்கு என்னாச்சுன்னு தெரியல. வாங்க வேகமா போய் பார்க்கலாம். ஐயோ வாக்கா நீ வேற இப்படி சொல்ற யாரோ போன் போட்டாங்கன்னு ஆக்சிடென்ட் வேற சொல்றாங்க கையும் ஓடல காலும் ஓடல ஐயோ எனக்கு பதட்டமாவே இருக்கியே வேகமா வாங்க நம்ம போனோம். சரி வாங்க போங்கக்கா ஐயோ என்னாச்சு ஐயோ என் பிள்ளைய மறந்துருக்கே எப்படி ஐயோ லில்லி என் பிள்ளைய பாரு ஐயோ என் பிள்ளை ஏய் எந்திரி லில்லி என்னம்மா என் செல்லமே என்னாச்சு இல்லையா உனக்கு ரோட்ல கிடக்கலாம் ஐயோ என்னாச்சுமா? எந்திரிமா. ஐயோ எந்திரி பாப்பா ஐயோ செல்லமே எந்திரிடி குழந்தைங்களா என்னாச்சு சொல்லுங்க சொல்லுங்கப்பா. ஏதோ பண்ணீங்களா நீங்க ஆண்டி நாங்க 3 பேரும் நடு ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தோம் ஆண்டி. அப்போ ஜாஸும் லில்லியும் கூட நாச்சிக்கிட்டு கூடாங்க கூட எனக்கு வேணும்னு சொல்லி ஆனா லில்லி வந்து பாக்கலையா வண்டி வந்து இடிச்சிருச்சு ஆண்டி. இதுக்கு தான் சொல்றது 2 பேரும் சண்டை போடாம போங்க. நீ இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு தெரியுதா? ஐயோ என் பிள்ளை எந்திரிமா தங்கமே ஐயோ அங்க பாரு எம்பிட்டு ரத்தம் போகுதுண்டி ஐயோ என் பிள்ளை ஏன் ஜாஸ் இப்படி பண்ற? சண்டை போடான்னு உன்னை சொல்லியிருக்கேன்ல. இங்க பாரு என்ன ஆச்சு. இல்லம்மா நான் சொல்லி ஆமா லில்லி வேமா கூட்டு போலாம் ஆஸ்பத்திரி. சரி விடுங்க வேமா ஆஸ்பத்திரி கூட்டு போலாம். ஏப்பா வண்டி யாருமா என்ன போன் பேசுனது? ஏமா நீங்க இது இந்த பிள்ளையோட அம்மாவாமா பிள்ளைகளை வந்து கவனமா வீட்டுல வச்சு பாத்துக்கிற மாட்டீங்களா? இல்லைங்க சார் பிள்ளைய ஓரமா தான் கடைக்கு போச்சோன்னா பிள்ளைய எப்படி ஆயிடுச்சு இல்லைங்க சார். கடத்தெருவுக்கு பிள்ளைகளை அனுப்பும்போது ரொம்ப கவனமா அனுப்பணுமா இவ்வளவு பெரிய மெயின் ரோட்ல எப்படியா பிள்ளைகளை தனியா அனுப்புறது? இங்க பாருங்க யாரா இடிச்சு போட்டு போயிட்டேன் பிள்ளைக்கு எவ்வளவு ரத்தம் போயிருக்குன்னு பாருங்க. சார் தப்பு பண்ணிட்டோமே சார். சரி விடுங்க ஒன்னும் பயப்படாதீங்க ஆம்புலன்ஸ் நான் வந்து கால் பண்ணிருக்கேன் ஆம்புலன்ஸ் வந்துகிட்டு இருக்காங்களாம் சரிங்க நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் நம்ம வந்து பாத்துக்கலாம் பயப்படாதீங்க. வந்துருச்சு. ஐயா அர்க்கானி அக்காவே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களே. அக்கா எந்திரிங்க அக்கா. என்னாச்சுக்கா? அக்கா எந்திரிங்க அக்கா. என் பிள்ளைக்கு என்னமா ஆச்சு ஆத்தே ஆத்தே என் பிள்ளைக்கு என்னமா ஆச்சு அக்கா ஒண்ணும் ஆகலக்கா. நீங்க கவலைப்படாம இருக்க நம்ம ஆஸ்பத்திரி கூட்டு போயிருவோங்கக்கா. எந்திரிங்கக்கா.